அண்ணி அண்ணி ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன். நேற்று ஒரு செயின் போட்டு வந்தீங்களா கோயிலுக்கு, அந்த செயின் கொஞ்சம் கொடுங்க, நான் போட்டு போயிட்டு வந்து தரேன். என்கிட்ட வேறு செயினே இல்லை அண்ணி. செயினா? நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்து அவுத்து வச்ச உடனே அவங்க அண்ணன் தூக்கிமே அடலை வச்சிட்டான். அப்புறம் எங்கே இருந்திருக்கு என்கிட்ட செயின்? ஐயோ, அடை வச்சிட்டாரா அண்ணி? இப்போ ஃபங்க்ஷனுக்கு என்கிட்ட செயின் வேலைன்னா எப்படி எண்ணி போகிறது? வேறு ஏதாவது செயின் வச்சுருந்தா கொடுங்க, நான் போட்டு போயிட்டு வந்து உடனே கொடுத்துட்றேன். நானே செயின் இல்லாத வெறும் கயிறு போட்டு சுற்றின்னு கிடக்குறேன். என்கிட்ட வந்து செயின்னா நான் எங்கே போட்டேன் செயினுக்கு? சரிங்க அண்ணி, அப்போ நான் இப்படியே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் நைட்டு அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவேன். நீங்கள் சாப்பிட்டு படுத்துக்குங்க. சரிம்மா, சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போயிட்டாளா? ஷெயினுங்குது பாப்பா. ஏன் ஷெயின் இல்லாமல் ஃபங்க்ஷனுக்கு போகவே முடியாதா? கொஞ்சம் அசந்தா போட்டுக்கிற துணியை கூட விட மாட்டாப்ல, ஊருவிட்டு போயிடுவா. ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன். செயின், மஞ்சள், தாலிக்கயிறு. நீ தானே சொன்ன தமிழ் வருஷ பரப்புக்கு காலையில் எழுந்திரிச்சு இதில் முடிச்சா நல்லதுன்ட்டு, அதனால தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஆமாம்மா, எடுத்து வச்சுட்டேன். ஏன் செயின் தான் போட்டிருக்கேன். சரிம்மா. சரி சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். அப்பா, டைம் என்னாச்சு? ஐயோ, 10 மணி ஆயிடுச்சா? இந்த ஃபங்க்ஷன் முடிய லேட்டாக ஆயிடுச்சு. ஐயோ, அண்ணி தூங்கிட்டாங்களா? இது என்னது பக்கத்தில் ஏதோ வச்சுருக்காங்க? என்னது இது? செயின். அடி பாவி, செயின் அடவுல வச்சிட்டாரு உங்க அண்ணன்னு சொன்னா, இப்போ இப்படி வச்சிருக்காங்க. இருடி, எனக்கா செயின் இல்லைன்னு சொன்னேன். இந்த செயினை உனக்கு இல்லாமலே ஆக்கிடுறேன். உன்னை என்ன பண்றேன் பாரு. இன்னைக்கு அப்பா ஒரு தோஷம் பறந்துச்சு. கடவுளே, என் நாத்தனார் இந்த வீட்டை விட்டு ஓடிடணும். எனக்கு இந்த வீடு சொந்தமாயிடணும். நான் இன்னும் மேலே மேலே நகையாக வாங்கி குவிக்கணும். நான் வட்டி கூட்ட பணம் எல்லாம் வரணும். நீ தான் அதை கருபுரியணும் கடவுளே. ஐயோ, செயின் எங்க? ஐயோ, எங்கே போச்சு? யார் எடுத்தான்னு தெரியலையே. யார்கிட்ட கேட்குறது? ஐயோ, எங்கே தள்ளி விட்டனா? ஐயோ, 5 பவுன் ஆச்சு. ஐயோ, எங்கேயும் காணுமே. தகவல் கேடு. ஐயோ, பவுன் விற்கிற வரையில 5 பவுன் எங்கே போய் எடுக்கணும்? எங்கே போச்சுன்னு தெரியல. ஐயோ, நல்லா தேடு, என்ன தேடினாலும் கிடைக்காது. அண்ணி அண்ணி, ரொம்ப நேரமா இன்னும் தேடிட்டு இருக்கிறீங்க? 5 பவுன் செயின் தொலைச்சிட்டோமா? நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஐயோ, 5 பவுன் செயினா? சரி அண்ணி, உங்கள்கிட்ட தான் ஒரு துளி தாங்க கூட இல்லை, எல்லாத்தையும் அண்ணன் அடை வச்சிட்டாரு. உங்கள்கிட்ட ஏதோ நீ 5 பவுன் செயின்? ஐயோ, இவள்கிட்ட வேற செயின் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுவா, செயின் தொலைச்ச மாதிரி கனவு கண்டன்னு சொல்ல வந்தம்மா. கனவா? சரி சரி.